இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகையில் நாம் காணப்படுவோமா என்ன நோக்கத்தோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ரொம்ப கடைசி மணி நேரத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தேசத்தின் தலைவர்கள் சைனால ஒன்று சந்தித்து இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். யாராவது சைனாவுடைய பிரதமர், நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர், அதுக்கப்புறமா ரஷ்யாவுடைய பிரதமர், இவங்க 3 பேர். அதோடு கூட நிறைய தேசத்தார் அதில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 11 தேசம் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து ஒரே ஃப்ரேமில் அந்த இடத்துல மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது. அதுக்குரிய செய்திகள் சமூக வலைத்தளங்களிலும் நியூஸ் சேனல்களிலும் தொடர்ச்சியாய் அவங்கவுங்க விருப்பத்தின்படி அவங்கவுங்க என்னென்ன காமிக்கிறோமோ அதை காமிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் உலக பிரகாரமாய் பார்க்குற கண்ணோட்டமும் உண்டு, வேதத்தின் படி பார்க்குற கண்ணோட்டங்களும் உண்டு. வேதத்தின்படி என்ன காரியம்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் தெளிவாய் அற்புதமாய் நடந்து வருகிறதை பார்க்கும் போது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. அதிலும் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, 3வது தேவாலயம் கட்டப்படுவதற்கு அந்த சிவப்பு கடாரியை பலி கொடுத்து ஆயிற்று. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி கொடுத்த அந்த சிவப்பு கடாரி அது வந்து ஒருவேளை ஒரு ரியாசல் பண்றோன்னு கொடுத்தாங்கல்ல, அதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளில் வந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ரியாசல் பார்த்துருக்குறாங்க, ஒரிஜினலை கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன செய்தி வருது, அதுதான் ஒரிஜினல். அதனால தான் அதை குறித்து இது மேலே யாருமே பேச மாட்டேன்றாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை தடை பண்ணப்பட்டிருக்கிறதா இல்லை நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்பது நமக்கு தெரியும். ஆனால் எல்லா காரியமும் கைகூடி வருகிறது. இப்போது ஒருத்தராக அந்த இடத்துல அந்த அல் அஸ்கா மசூதி பகுதியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் போனாங்க, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போனாங்க, அப்புறமா ஆசாரியர்கள் போய் அங்கே மேலே தொழுகையை ஒவ்வொரு நாளும் நடத்த தொடங்கினார்கள். இப்போ ஜனங்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். அதே நேரத்தில் அந்த ஷோஃபார் எல்லாம் வாசிக்கப்படுகிறதாய் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த இடத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல இருந்து நேற்று முந்தநேற்று போன வாரத்துல எல்லாம் மாசம் சரி, முஸ்லீம் கண்ட்ரிங்களும் சரி, அந்த ஷோஃபார்லாம் வாசிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை, நல்ல காரியம் அல்ல. உலகத்திலே ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் யூத மக்கள் அப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற செய்தியெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எது என்னவோ நடக்கிறதோ 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். அந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்னே இந்த ஆலயம் அங்கே போய்விட வேண்டும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்களுக்கு வருதில்ல. அப்போது அந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெகு சீக்கிரத்தில் நடந்து முடிய போகிறது. அது எப்போ நடந்து முடியும் என்பது நமக்கு தெரியாது. நமக்கு வேதத்தை எடுத்து 1008 எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்தாலும் நம்ம ஒவ்வொரு நேரமும் நாம் ஆயத்தமாக இருப்பது தான் நமக்கு நல்லது. ஆயத்தப்பட வேண்டும். என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், நோவாவுக்கு சொன்ன உடனே அவர் 70 வருஷத்துக்கிட்ட இல்லை 120 வருஷத்துக்கிட்ட இல்லை 100 வருஷத்துக்கிட்ட அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆயத்தம் பண்ணது மாத்திரமல்ல, நேரம் தாமதிக்குதே அப்படின்னே பார்த்துட்டு அவர் நிர்விசாரணமா இல்லை. அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த சொல்லப்பட்ட நாளில் இருந்து தன்னை அவர் பாதுகாத்து கொண்டார், ரட்சித்து கொண்டார். அத்தனை வருஷ காலமாய் 8 பேரை ரட்சித்து கொண்டு போகிறார். அப்போ அந்த காரியங்களை வாசிக்கும் போது ஏன் மற்றவங்க வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா, தேவன் அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியார்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். புறஜாதிகள் கேட்டு மகிமைப்படுத்தினார்கள். ஆனா நித்திய ஜீவனுக்காக யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்று வேதத்துல நமக்கு தெளிவாய் துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு கூட நடக்கிற நாம், தேவனோடு கூட வாழுகிற நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தால்தான் தேவனோடு கூட பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கூட ஒரு இடத்துல சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நடத்த வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
பிதா ஆகிய தேவன் நம்மை அந்த நித்தியத்துக்குள் நடத்தக்கூடியவராய் நாம் மாற வேண்டுமானால், தேவனை தேடக்கூடியவர்களாய், தேவன் சொன்னதை செய்யக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் வாழும் போதுதான் அவருடைய பார்வை நம் மீது வரும்போது அந்த நித்திய ஜீவனுக்கான அந்த காரியங்களுக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறத நாம் பார்க்கிறோம்.